ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய், வணக்கம். எல்லோரும் நேற்று எபிசோட் பார்த்தீங்களா? நான் லைவ்லேயே இருக்கிற விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணேன். இன்னும் ஒன்று ரெண்டு பேசணும், அது பேசுகிறேன். அதுக்கு முன்னாடி ஓட்டிங் ஆர்டர் பற்றி பார்த்துடலாம். இந்த வாரம் தான் வந்து பாரு வந்து எப்பயுமே 4th 5th இருக்கிறவங்க செகண்ட் பிளேஸில் இருக்கிறாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்னும் பாருக்கு ஓட்ஸ் வரணும். அப்போ ஃபஸ்ட் பிளேஸில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த திவ்யா தான் இருக்குது. அவள் என்ன பண்ணுறானே தெரில. ஸ்மோக்கிங் ரூமில் ஸ்மோக் பண்ணதை தவிர பெருசாக எனக்கு எதுவும் பண்ண மாதிரி தெரில. அப்படியே வந்து நம்மளுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் போட்டிருந்தார், திவ்யா வந்து எல்லாரையும் கொஸ்டின் பண்ணுவாங்க, ஆனால் அவங்க யாராவது கொஸ்டின் பண்ண வந்தால் ஓடி போயிடுவாங்கன்ற மாதிரி தான் அவங்க கேம் ஆடிட்டு இருக்காங்க. பின்னாடி தான் மோஸ்ட்லி பேசுகிறாங்க. வினோத்கிட்டையும் பிரச்சனை இருக்குது, அதுக்கப்புறம் வந்து சபரிக்கிட்டையும் இருக்குது. ஆனால் வந்து ஆரம்பிச்சு விட்டு ஓடி போயிடுறாங்க. ஸோ நீ நடிக்கிறதுக்கு முன்னாடி ஓடி போயிடுற அப்படிங்கிற மாதிரி தான் கேம் ஆடிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கான ஒரு நான் சொல்கிற மாதிரி அந்த ஃபேக் கோட்ஸ் தான் ஆப்வியஸாக இருக்கும். ஸோ இவங்க வைல்டு கார்டு எல்லாருமே வந்து அந்த ஃபேக் கோட்ஸ் வரும்போதே நல்லா ஸ்ட்ராங்காக தான் வச்சுட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் சாண்ட்ராலாம் டாப்பில் இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சாண்ட்ராவும் டவுன் ஆயிட்டாங்க, பிரஜன் அதை விட டவுன் ஆயிட்டாரு. இந்த திவ்யா மட்டும் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது. ஆனால் டிசர்விங்னு பார்த்தா பாரு தான் ஆக்சுவலாக அந்த பிளேஸ்க்கு டிசர்விங். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எப்பயுமே அந்த ஃபஸ்ட்டு 3ல் கூட பாரு வராமல் எப்போ பாரு 4th 5th வந்துட்டு இருக்காங்களே அப்படின்னு. இந்த வாரம் அவங்க செகண்டில் இருக்கிறத பார்த்தா ஹாப்பியாக இருக்குது. ஆனால் பெருசாக ரொம்ப ஓட் டிஃப்ரென்ஸ் இல்லை, ஒரு 1000 votes அப்படி தான் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. 500 to 1000 திவ்யாக்கும் பாருக்கும். பாரு ஃபேன்ஸ் நல்லா ஓட் பண்ணுங்க, அப்போ தான் பாரு ஃபஸ்ட்டில் கொண்டு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ யாராவது வீடியோ பார்க்குறீங்கன்னா ஓட் பண்ணுறீங்கன்னா ஸ்ப்ரெட் பண்ணுங்கள், ஓட் ஃபார் பாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ திவ்யா ஃபஸ்ட் பிளேஸு, பாரு செகண்ட் பிளேஸு, சபரி வந்து தேர்ட் பிளேஸில். இதெல்லாம் அஃபிஷியலுக்கு நான் சொல்கிறேன், ஓரளவுக்கு அஃபிஷியல் ரிலேட் ஆன மாதிரி ஓரளவுக்கு ட்ரஸ்டான இடத்துலேருந்து வந்த சோர்ஸ் வச்சுக்கோங்களேன் சபரி. பட் ஆனால் அன்அஃபிஷியலில் பார்த்தா விக்ரம் தேர்டில் இருக்காரு, சபரி 4th இருக்காரு அப்படிங்கிற மாதிரி வருது. சரி, ஓகே, அது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் சபரி ஃபேன்ஸ் தான் எப்பயுமே இருக்காங்களே, சபரி தான் வின்னர்னு ஃபர்ஸ்ட் டேலேருந்து சொல்லிட்டு இருக்காங்களே, அந்த ஒரு கூட்டம் அப்படி தான் தெரிஞ்சிட்டு இருக்கு. அதுக்கு மேலே அவர் வந்து சேர் போட்டு உட்காந்து அழுதுட்டார்ல பிளாஸ்மாவில். எல்லாரும் வந்து அந்த வீட்டில் கேமரா முன்னாடி அழுவாங்க, யாருக்காவது பக்கத்தில் ஃப்ரெண்டு கூட உட்காந்து அழுவாங்க, இல்லை தனியாக உட்காந்து அழுவாங்க, இல்லைன்னா பெட்ஷீட்குள்ளே அழுவாங்க. இவரை மாதிரி யாராச்சும் அழுது சீன் போட்டிருப்பாங்களா? சேரை போட்டு உட்காந்து பிளாஸ்மாவில் உட்காந்து அழுதது அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் நிஜமாவே பாரு கிட்ட அதை அட்ரஸ் பண்ணால் பாரு கிட்ட தனியாக அட்ரஸ் பண்ணியிருக்கலாம். நீங்கள் சேரை போட்டு உட்காந்து அட்ரஸ் சீன் போட்டதுக்கு கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது, இன்னசென்ட் ஜனங்கள்லாம் வந்து அப்படியே வந்து அந்த அழுகையில் மேனிப்புலேட் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தேர்ட் பிளேஸில் அஃபிஷியலாக அவர் இருக்கார். விக்ரம் 4th பிளேஸில். சபரிக்கும் விக்ரமுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, அவங்களும் ஒருத்தர் ஓவர்டேக் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஆனால் பாருக்கும் சபரிக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. 3000 4000 votes அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம். அப்புறம் பார்த்தா நம்பவே முடியாத இடத்துல இந்த காக்ரோச்சாக ஒன்று உள்ளே சுற்றிக்கிட்டே இருந்து இப்போ வெனமஸ் ஸ்னேக் வரைக்கும் போயிருக்குல்ல, அந்த கேரக்டர் தான் அந்த ஆசிட் அரோரா. அது வந்து 5th பிளேஸில் இருக்குது. நம்பவே முடியல. டாப் 5ல் அந்த அம்மா வராங்கன்றது நம்பவே முடியல. ஸோ இதுக்கு தான் வச்சாங்க போல பிஆர் யார் பிபி டீம் வந்து